அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் மற்ற விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு ரேஷன் ஷாப்க்கான ரிசல்ட் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருந்தப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு சில மாவட்டங்களுக்கு இப்போ வந்திருக்கு. அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறது 5/6/2025 ஜூன் மாதம் 5ஆம் தேதி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறோம். இன்றைக்கி நிலவரத்துக்குபடி 5 மாவட்டங்களுக்கு வந்திருக்குங்க ரிசல்ட்டு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படிங்கிற ரிசல்ட்டு அதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்துக்கானது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏற்கனவே சேல்ஸ்மேனுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. அதை நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. அதற்கு பிறகு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ரேஷன் கடைக்கான ரிசல்ட்டு வெளியிட்டுட்டாங்க. திண்டுக்கல்லில் சேல்ஸ்மேனுக்கும் ரிசல்ட் இருக்குது, பேக்கர்ஸ்க்கும் ரிசல்ட் இருக்குங்க. இப்போ நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்க முடியும். சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட்டை நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுக்கு கிட்டத்தட்ட 84 காலி பணியிடங்களுக்கு எடுத்திருக்காங்க. அதை பார்க்க முடியுது. அதற்கான லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கீழேயே பேக்கர்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 12 பேக்கர்ஸ்க்கான ரிசல்ட் ப்ரொவிஷனலி செலக்ட்னு சொல்லிட்டு கேண்டிடேட்டோட அப்ளிகேஷன் நம்பர், அவங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்தோட கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு திருப்பத்தூருக்கு பார்த்தோம், அடுத்து திண்டுக்கலுக்கு பார்த்தோம். அடுத்து வந்திருக்க மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் வெளியிட்டிருக்காங்க. ராணிப்பேட்டையில் சேல்ஸ்மேனுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் இருந்திருக்கு. அதுக்கான லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ராணிப்பேட்டையில் மொத்தம் எவ்வளோ காலி பணியிடங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 38 சேல்ஸ்மேன் செலக்ட் பண்ணி அதுக்கான லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ராணிப்பேட்டைக்கும் ரிசல்ட் வந்துருச்சு. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்துலேயும் சேல்ஸ்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டு அதுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க சிவகங்கை மாவட்டத்தில் ரேஷன்ஸ் கடையில் சேல்ஸ்மேனுக்கான யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 54 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டே உங்களுக்கு காமிப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சிவகங்கைக்கான ரிசல்ட்டும் வந்துடுச்சு. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலைக்கு இப்போ காலையில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறோம். நேற்று நைட்டு பார்த்த போது கூட இல்லை. திருவண்ணாமலைக்கும் விட்டுட்டாங்க ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு. அவங்களுக்கும் சேல்ஸ்மேனுக்கான மட்டும்தான் உள்ளது இருக்குது. அதை லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேல்ஸ்மேனுக்கு யாராவது செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். கிட்டத்தட்ட சிவகங்கைக்கு 118 திருநெல்வேலிக்கு 118 சேல்ஸ்மேனுக்கான லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம பார்த்த நிலவரப்படி திருப்பத்தூருக்கு, ராணிப்பேட்டைக்கு, திண்டுக்கலுக்கு, சிவகங்கைக்கு, திருவண்ணாமலைக்கு இந்த 5 மாவட்டங்களுக்கும் ரேஷன் கடைக்கான ரிசல்ட் ஜூன் 5 இன்றைக்கி இப்போ வீடியோ பார்த்துட்டு இந்த தமிழில் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ அப்டேட், இது கரண்ட் அப்டேட். மற்ற எல்லா மாவட்டத்துக்கும் செக் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அடுத்த ரிசல்ட் அடுத்த மாவட்டத்துக்கும் விரைவில் வர இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உள்ள மாவட்ட நண்பர்கள் இந்த வீடியோ செலெக்ஷன் லிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள். செலக்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற நண்பர்கள், மாவட்ட நண்பர்களும் அவங்க எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்குங்கிறீங்களையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் செக் பண்ணி இப்போ நம்ம பார்த்த அந்த 5 மாவட்டத்துக்கான ரிசல்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. நீங்கள் அதில் போய்ட்டு பாருங்கள், தேடிட்டு இருக்க வேண்டாம். அந்த உங்கள் எந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்தோ அதில் மாவட்ட வரையும் அதில் லிங்க் கொடுத்துருப்போம், ரிசல்ட் லிங்க்கு. அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க.